தான் இந்த உலகத்திலே கவர்ச்சியானவங்க என்ற அடிப்படையில் வேளாண் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பெண்ணுக்கு கண்ணியம் தன்னை மறைச்சு கொள்றதுல தான் இன்னைக்கு முழு துணியாலையும் அவங்க நினைக்கிறாங்க. இந்த பெண்கள் எந்த அளவு காற்றத்தில் தன்னை உடலை காட்டுவதில் போட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் போய் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு துல்காதா மாதம் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செஞ்ச நேரத்தில் தான் இந்த ஹிஜாபுடைய ஆயத்து இறங்குச்சு. அந்த நேரத்தில் தான் யா அய்யுஹன் நபியு குல் லிஅஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. இந்த ஆயத்தை இறங்கினதோட இந்த ஆயத்தில் என்ன சொல்ற, நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க, உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மூமின்களுடைய பெண்களுக்கு சொல்லுங்க, மனைவிமாருக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, ஜில்பாபா அடிச்சு போல சொல்லுங்க. யுத்னீனா யுஸ்தில்ல, தொங்க விட சொல்லுங்க, முன்னால தொங்க விட சொல்லுங்க அவர்களின் மீது ஜில்பாபை. ஜில்பாப் என்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடைக்கு பேர் தான் ஜில்பாப். முந்தி காலத்துல இந்த பர்தா இந்த அமைப்புல கருப்பை உடுத்து இப்படி எல்லாம் இந்த அமைப்புல இருக்கே இல்லை. எங்களுக்கு தெரியும், பெண்கள் உடுத்திருக்கிற சாரியாலே அப்படியே முழுமையாக மறைச்சு போவாங்க, முழு உடலை மறைச்சு போவாங்க, தலையை மறைச்சி முகத்தை மறாலே மூடி போவாங்க. எப்படியோ முழு உடல் பெண்ணுடைய கவர்ச்சி மறைக்கப்படும். அதனால எங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாங்கள் பேணுதலா நடக்கிறதுல கொண்டு எங்களுக்கு பெரிய நன்மையை தருவாங்க. பெண்களுக்கு பொதுவாக விருப்பம் என்னன்னா, தன்னை அலங்கரித்து காட்டுவதில் ஒரு தனி இன்பம் உண்டு, விருப்பம் உண்டு. அப்படி ஒரு விருப்பத்தை போட்டு தான் அல்லாஹ் தடையை வச்சு செஞ்சிருக்கிறார். விருப்பம் காட்டுவது அல்லாஹ்க்கு விருப்பம் மறைப்பது. நான் நஃப்ஸுக்கு வழிபடுறதா அல்லாஹ்க்கு வழிபடுறது விஷயம் அங்கதான். அப்போ ஒரு பெண் தன்னை அழக மறைச்சுக்கொண்டு போறதுனால எத்தனையோ ஆண்கள் பாவத்தையும் பாதுகாக்கப்படுவாங்க. போற வாரங்களுக்கு எங்களுக்கு சட்டம் போடையில் அதெல்லாம் பணியை பார்த்துட்டு போங்க, அவங்க அவங்கள இஷ்டப்படி போவாங்க, நாங்கள் தான் இதையும் பாதுகாத்து. அப்போ ஒரு பெண் தன்னை அழக கவர்ச்சியை மறைச்சு கொண்டு போல எத்தனையோ ஆண்களுக்கு பாவத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். இந்த பெண்மணி எத்தனையோ ஆண்களை பாவத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வார். அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாஸா தானா மதீனால முதலாவதாக மூடப்பட்ட நிலைமையில கொண்டு போன ஜனாஸா. அவங்களோட கஃபனும் ஆண்களோட பார்வையை படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. கஃபன் உழுக்க மறைக்கப்பட்டிருக்கு, கஃபன் செய்யப்பட்டிருக்கு, அதுவும் ஆண்களோட பார்வைக்கு படக்கூடாது. அதனால இன்னைக்கு நாங்கள் மக்கா மதீனால பார்க்கிறோம், ஜனாசாக்கள் மூடி வந்தால் பெண்கள், மூடாக்கி அது ஆண்களுடைய ஜனாசா. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விரிவாக விளக்கமாக அந்த விஷயங்களை பேசுறதுக்கு நேரங்கள் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் எங்களை பார்வைகளை ஏண்டாலும் பாதுகாத்துக்கொள்வோம், முயற்சி செய்வோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். அல்லாஹ் எங்களுக்கு அமல் இபாதத்துல இன்பத்தை தரும், அதுக்கு முயற்சி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இபாதத்துல செயல்பட்டிருக்கேன். இபாதத்தை கட்டாயம் இபாதத் சம்பந்தப்பட்ட பயான்கள் அடிக்கடி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அளவு இபாதத்துகளை செய்யறதோட தடுக்கப்பட்ட காரியங்கள் இருந்து எங்களே பாதுகாத்துக்கொள்ளும். பெருமை பொறாமையில பொறாமை இருக்குதே, எல்லா நன்மையும் சாப்பிடுவோம். எப்படி நெருப்பு விறக சாப்பிடுதோ அதே போல பொறாமை எல்லா நன்மையும் சாப்பிடுவோம். பொறாமப்படக்கூடியவங்களோட பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், பொறாமப்படுறவங்க அவங்க ஏன் பொறாமப்படுறாங்க? அவங்களா அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பங்கு வைக்கிறாங்க. கொடுக்குற அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் அதை கொடுக்குறேன், நீ எதற்கு வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ அதை பத்தி யோசிச்சு காலப்பட்டு கொண்டிருக்கிறாய். கொடுக்கிறது நான் தான். அல்லாஹ் தான் பணக்காரனாக்குறார், அல்லாஹ் தான் அழக கொடுக்கிறார், அல்லாஹ் தான் ஜோடி அமைக்கிறார், அல்லாஹ் தான் குழந்தை பாக்கியம்
வைக்கிறான், அல்லாஹ் தான் வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறான். எல்லாம் அல்லாஹ் தான் செய்யலாம். யாரும் அவங்களோட திறமைகளால் அவங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ளையில. பிள்ளைகள் 5 பிள்ளை ஒரு உமாவுக்கு இருந்தால் அந்த 5 பிள்ளைகளே வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கணும். ஒன்று நல்ல நிறமாயிருக்கு, ஒன்று நல்ல மங்களாயிருக்கு, ஒன்று பொது நிறமாயிருக்கு, ஒன்று கட்டணத்தையாயிருக்கு, அழகாயிருக்கு, அளவு குறைவாயிருக்கு. நல்ல திறமையான பிள்ளைகளா இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் திறமை குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க. இது ஒரு உமா வாக்கவான கிடைச்ச பிள்ளை. இந்த வித்தியாசங்கள் யார்கிட்ட ஏற்பாடு? எல்லாம் ஏற்பாடு. அல்லாஹ் சொன்னா இது எங்கட ஏற்பாடு. பொறாமக்காரனுக்கு வேற ஒரு தண்டனை தேவையில்லையா? அவன் அந்த ஒவ்வொருத்தரை பார்த்து பொறாம பட்டு அந்த வெந்து கொண்டிருக்கிறானே, அதே அவனை தண்டனை. இவரை பார்த்தாலும் இவருக்கு தாங்கிக் கொள்ளையில, அவரை பார்த்தாலும் தாங்கிக் கொள்ளையில, யாரையாவது வாகனத்தை கண்டாலும் அவருக்கு தாங்கிக் கொள்ளையில, யாரையாவது உள்ள பார்த்தாலுமே இல்லை, அவன் கல்யாண காட்சிக்கு போனாலும் எங்க போனாலும் எந்த நேரம் உள்ளத்துல ஈமாண்ட விலகினது தான் காரணம், ஈமாண்ட புறப்பாடு தான் காரணம். ஏன்னா தக்சீம் அல்லாஹ்வால தான் நடந்தது. தக்சீம் என்ன? பங்கு போடுறது அல்லாஹ். கூட குறைய வித்தியாசத்தோட ஏற்ற தாழ்வோட பங்கு போட்டது ரப்பு தான். அப்ப நாங்க ரப்போட முற்ற மாதிரி தான் இருக்கிறோம். அவங்களே அழகு உருவாக்கி அறிவு ஆற்றல் திறமைகள் அவன் கொடுத்திருந்தா அது அல்லாஹ் கொடுத்து. அப்ப நாங்க அல்லாஹ் போட்ட பங்குல நாங்க கையடிக்கிற மாதிரி ஆகும், அல்லாஹ்வோட முற்ற மாதிரி ஆகும். அதனால மேலான சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துல வரவங்க எல்லாருக்கும் நலவு வரும், எல்லாரும் நல்லா இருக்கு. இந்த சிந்தனை தான் எங்களோட உள்ளத்துல வரும். எப்பயும் நாங்க மக்கள்கிட்ட நலவுகளை பேசுறது, யாராவது ஒரு விஷயத்தை கண்டா, ஒரு நல்ல நிலைமையை கண்டா, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், சந்தோஷமா அதை நாங்க அவங்களுக்கு துஆ தான் செய்யும். சிலவங்களுக்கு சில உங்களோட நிலைமைகளை கேட்கக்குள்ளே முகத்துல மாற்றம் ஏற்படும். புதிய கலையோட வந்துட்டா அப்படியா கண்டா அது முகத்திலே சேஞ்சஸ் வேணும். அது உள்ளத்தில் இருக்கிற அந்த இதுதான் முகத்துல வெளியாகும். என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் பரக்கத் செய்யும். நஃப்ஸுக்கு மாற்றம் இது. இது சொல்ல நஃப்ஸ் இடம் கொடுக்காது, ஆனா சொல்லவே வரும். நஃப்ஸுக்கு எதிராக சொல்லும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சகல காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே பொறாமையிலிருந்து தவிர்த்து கொள்ளும். அதே போல பெருமை வந்து கொஞ்சம் நிலைமைகள் சீராக செய்தா வந்து வந்தாலே, ஒரு பொறுமதியான வாகனத்தில் ஏறி இருக்க போல செய்தா வார இன்னொருத்தண்ட வாகனத்தில் நம்மளே பெருமை வந்தது. பெருமைக்குரியவன் அல்லாஹ். அழகை கொடுத்தது அல்லாஹ், அறிவை கொடுத்தது அல்லாஹ். இதால பெருமைப்படுறது கொண்டு இல்லை, அல்லாஹ் தான் கொடுத்தார். அல்லாஹ் கொடுத்தான் அது அந்த பெருமை. அதனால ஹதீஸ்ல வந்து நீ கடுகளவு பெருமை இருந்தால் அவர் சொர்க்கம் போவேன் ஹதீஸ்ல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தது கோல் சொல்றது, மூட்டி வைக்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்றது, ஒரு செய்தியை சொல்லப்போல அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கை கால் வச்சு சொல்றது, இதெல்லாம் ஹராம். ஏன்னா கோல் சொல்றவன் நரகவாதி என்று ஹதீஸ்ல வந்து, கோல் சொல்றவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று சொன்னான். அது பெரும் பாவத்தில் உண்டு. கோல் சொல்றது, புறம் பேசுறது பெரும் பாவத்தில் உண்டு. வேளாண் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய் தந்தையருடைய மனசை நோவிக்கிறது பெரும் பாவத்தில் உண்டு. அம்மாவோட கல்வை நோவிச்சா அதுக்குள்ள தண்டனை துனியாலே கிடைக்க வேண்டும். வந்து செய்கிற பாவங்களுக்கு தண்டனை ஆகிரத்தில். தாய் தந்தையுடைய மனசை நோவிச்சா தண்டனை துனியாலே கிடைக்க வேண்டும். குடும்ப உறவை துண்டிக்கிறது பெரும் பாவத்தில் உண்டு. குடும்ப உறவை துண்டிச்சு நடக்கிறது பெரும் பாவத்தில் உண்டு. ஏன்னா குடும்ப உறவை துண்டிச்சவங்க துவாவெல்லாம் கபூல் செய்ய மாட்டாங்க. குடும்ப உறவை துண்டிச்சவங்க அமல் முதல் வாழ்க்கையில் அங்கே உயர்த்தப்பட மாட்டாங்க. குடும்ப உறவை துண்டிச்ச ஒருத்தர் இது போன்ற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ்ல இருந்தால் அந்த ஒருவரின் காரணமாக மஜ்லிஸ்க்கே ரஹ்மத் இறங்காது. லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹி காஃபிர் ரஹீம். அவ்வளவு பயங்கரமான பாவம் உள்ளது. அலிரதி எல்லாரும் சொல்றாங்க, குடும்ப உறவை துண்டிச்ச ஒருத்தரோட கிட்டைக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா குர்ஆன்ல 3 இடத்துல குடும்ப உறவை துண்டிச்சவனை அல்லாஹ் சாபமிட்டு இருக்கிறான். அவருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ் லானத் முசீபத் இறங்குமோ தெரியாது. அவருக்கு இறங்க போற கிட்டை தான் எனக்கு அது தாக்கும். அதனால அவர் கிட்ட இருக்க பயப்படுறேன்.
குடும்ப உறவை துண்டிச்சவர் சொர்க்கம் போக மாட்டார் என்றாங்க புகாரி முஸ்லிம் ஹதீஸ். அதனால இதெல்லாம் நஃப்ஸுக்கு பாரமான விஷயம். உடல் உறுப்புகளை அசைச்சு அமல் செய்ததெல்லாம் லேசு. கல்போட சம்பந்தப்பட்ட அமல்கள் இருக்கு, உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட அமல்கள் அதுதான் கஷ்டமா. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துற முயற்சியில தான் இருக்கும். தஸ்கியா சொல்லுதா நபிக்கு அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். எங்களோட வெளி அமல்களோட எங்களோட உள்ளங்கள் சீர்திருத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு முயற்சி செய்யணும். துவா கேட்கும். நபி துவா கேட்டிருக்கிறார். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ் எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாய். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா எங்களோட உள்ளத்தை தக்வாவை உருவாக்குவாய். வ ஸக்கிஹா இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாய். நீ தான் உள்ளத்தை பரிசுத்தமாக்கக்கூடியவன். உன்னையால மட்டும்தான் அதே இந்த உள்ளத்தை அங்க பரிபாலிக்கக்கூடியவன் நீ தான். என் உள்ளம் ஏத கண்ட்ரோல்ல இல்லை, என் உள்ளம் கூட கட்டுப்பாட்டுல. என் உள்ளத்தை பரிசுத்தமாக்குவாயா. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் சத்தியம் செஞ்சு 7 வஸ்துக்களின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றான். யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவங்க நஷ்டவாதியாகும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தும். யாரையும் தாழ்வாக கருதக்கூடாது, யாரையும் கேவலமாக கருதக்கூடாது. அல்லாஹ்ட பார்வையில யாரும் சிறந்தவங்களோ தெரியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அக்ஸம அலா அல்லாஹ் லஅபர்ரன்னா. எத்தனையோ பேர் பார்க்கறதுக்கு பரட்ட தலை, பார்க்கறதுக்கு அலம் போல சாதாரண அமைப்பு, தூசி புழுதி பட்டினிக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் அல்லாஹ் இந்த வேலையை செய்வான் என்று வாயால சொன்னாங்கன்னா அல்லாஹ் செய்வான். அவர் அல்லாஹ்ட பார்வையில் உயர்ந்தவர். நாங்க மக்களை உடுப்ப வச்சியும் அவட ஒசரம் பெருப்பத்தை வச்சியும் அவனோட துனியாவை வச்சு தான் நாங்க மக்களை மதிக்கிறோம். அல்லாஹ் இந்த துனியா வச்சு யாரையும் மதிக்கிறேன் இல்லை. அவனோட பார்வையில் துனியா ஒன்றும் இல்லை. அவனோட பார்வையில் என்ன அக்கிரமங்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்கள சங்கைக்குரியவர் தக்வாவுடையவர் என்று சொல்றோம். அவர் வாக்குப்போக்காய் கேளு, வாக்குப்போக்கு இல்லாமல் கேளு, வசதி கேளு, இல்லாமல் கேளு, துனியா அடிப்படையில் எப்படியும் இருக்கேன், தக்குவா இருக்குமா என்று அவர் தான் அல்லாஹ்ட பார்வையில் சங்கையாக. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். கொடுக்கல் வாங்கல் விஷயம். குடும்ப வாங்க, அடுத்தது கொடுக்கல் வாங்க. கொடுக்கல் வாங்கல்ல நாம கூட கவனம் செலுத்த வேண்டும். இன்னைக்கு இபாதத்துல பலர்கள் கவனம் செலுத்துறாங்க, ஆனா கொடுக்கல் வாங்கல விலகினமாயிட்டாங்க. ஏன்னா அந்த கொடுக்கல் வாங்கல் அதுல போய் புரட்டு, ஏமாத்தம், மோசடி, அநியாயம் சர்வசாதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா நரகமே சொல்றான். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸி யஸ்தவ்ஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அளவ நிறுவையில் சொல்லப்பட எல்லா கொடுக்கல் வாங்கலும் இதுக்குள்ள அடங்கும். எல்லா வகையான கொடுக்கல் வாங்கலும் இந்த ஆயத்துக்குள்ள அடங்கும். எல்லா வகையான மோசடிகள், அநியாயங்கள், பொய், புரட்டு, ஏமாற்றங்கள், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இதுக்குள்ள அடங்கும். இப்படி மாற்றமா நடக்கக்கூடியவங்க அவங்களுக்கு நரகம் உண்டாகும். முத்தஃபிஃபீன்களுக்கு நரகம். முத்தஃபிஃபீன் என்றாயா எடுக்கப்போல நிரப்பமா இருக்கிறார், அளந்து நிறுத்தி எடுக்கப்போல நிரப்பமா இருக்கிறார். வைதா காலூஹும் வ வஸனூஹும் மக்கியவங்களுக்கு நிறுத்து அளந்து கொடுக்க போல யுக்ஸிரூன் மோசடி செய்கிறார். அல்லாஹ் கேட்கிறான், அலா யதுன்னு உலாஇ அன்னஹும் மபூஸூன். இவங்க இப்படி மாத்தமான வேலை மோசடி செய்கிறாங்களே, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவங்க மௌத்துக்கு பின்னால் எதிர்பார்க்கப்படுவாங்க நம்பிக்கை இல்லையா? கொடுக்குற கேம் எல்லாம் இங்கே கொடுத்து குடிக்கவே நினைக்கிறாங்க. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இல்லைன்னா நினைக்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்து நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க மாட்டோம்னு நினைக்கிறாங்க. எல்லா அநியாயத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கிறாங்க. அலா யதுன்னு உலாஇ அன்னஹும் மபூஸூன்.
லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். எல்லா மக்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவாங்க. அந்த நாளை பற்றி பயம் இல்லையா இவங்களுக்கு? இந்த மாற்றமான வேலைகளை செய்தார்கள். சகல விஷயங்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அதனால மனைவி மக்களுக்கு ஹலால சம்பாதிச்சு, ஹலால்ல பரக்கத்தில், ஹராத்துல தர்த்திரியம் தான். ஹலால்ல அல்லாட உதவி, ஹராமான வருமானத்துல அல்லாட சோதனைக்கு தண்டனை, சோதனைக்கு தண்டனை, பயங்கரமான நோய்கள், பிரச்சனைகள் அதுக்குள்ளே அல்லாஹ் இதோட விலகி கொள்வோம். மேலான சொல்ல தொழுறாரு, போறாரு, எல்லாம் செய்யறாரு, பல தீன் முயற்சிகளில் ஈடுபடுறாரு. ஆனா கொடுக்கல் வாங்கலன்னு வந்தா ஆளை நம்பல. அப்ப எவ்வளவு கவலையான விஷயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக ஆண்கள் இந்த விஷயத்துல நாங்கள் கவனம் செலுத்தோடும். எங்களோட பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அமானிதம், இந்த பிள்ளைகளை ஈமான் இஸ்லாத்தோட தீனோட தர்பியத்தோட இந்த பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளோட கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்ட வேண்டாம். இந்த பிள்ளைகளால் எங்களை துணியா ஆசிரமாக்க அல்லாஹ் சிறப்பாக. நாங்கள் சும்மா எல்லாரையும் மாதிரி மௌத்தாக கூடாது, சாதிச்சுட்டு தான் மௌத்தாகும். பொறுமதியான காலம் நேரம் இவ்வளவு தான் டைம் எங்களை ஆசிரத்தை தயாரிக்கிறது. வீணாக கூடாது. போன்லையும் படத்திலையும் பாட்டிலையும் மியூசிக்லையும் இந்த நியூஸ்களை பார்க்கறதுலையும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் பொறுமதியான நேரத்தில் இதில் நாசமாக்கிட்ட வேண்டாம். எங்களுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம். போன நேரத்தை திருப்பி எடுக்கல, மௌத்து வரைக்கும் யாராலும் எடுக்கல. நேரம் ரொம்ப பொறுமதியான. சக்கராத்திலே நேரம் தான் அல்லாட்ட கேட்பான், கியாமத்திலே நேரம் தான் அல்லாட்ட கேட்பான். நேரத்தின பொறுமதி அங்கத்தான் விளங்கும். விளங்கி வேலை இல்லை, வரையிலவே ரிட்டர்ன் சான்ஸ் இல்லை. இவ்வளவு எங்களோட தீன ஆகிரத்தை சம்பாதிக்க, எங்களோட ஆகிரத்தை சம்பாதிச்சு கொடுத்த நிறைய வேலை வெற்றிகள் இருக்கு, தீனுடைய சிதுவத்துகள் இருக்கு, சேவைகள் இருக்கு. அல்லாட தீன் கலிமா இந்த உலகத்துல மேலோகிறதுக்கு நிறைய பாடுபட வேண்டியிருக்கு. எங்களோட உடல் பொருள் நேர காலங்கள் அறிவு ஆற்றங்களை செலவழிக்க வேண்டியிருக்கு. தியாகங்கள் செஞ்சுதான் அல்லாஹ்வே கஷ்டப்படணும். அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக, எங்களோட ஆகிரத்துக்காக. பேர் புகழ் பாராட்டுகள் ஒன்றும் வேலையை பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குறைகளை நீக்கிறதுக்காக எந்த வேலையை செஞ்சு வேலை மக்களை திருப்திப்படுத்தி தொங்கல் காணவே இல்லை. நல்லா நடந்தா நல்ல பிள்ளைடுவாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது நிகழால் நடந்த கெட்ட விளைவாங்க. அதனால நாங்க பார்க்கணும், ரப்பு ஒருவனிக்கிறான், அவனை மட்டும்தான் எங்களால் சந்தோஷம், அதை மட்டும் நோக்கமாகிக்கணும், அல்லாஹ்வோட பொருத்தத்தை ஆக்குறது. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய மாதத்துல நடுப்பகுதியில் இருக்கிறோம். இதுவும் முடிஞ்சிடும், கடைசி 10 வரும். அதனால இந்த மாசத்துல தான் ஒரு இரவு அல்லாஹ் வச்சிருக்கிறான். 84 வருஷம் அமல் செஞ்ச நண்பன் கிடைக்கிற இரவு, அந்த ஒரு இரவு இந்த மாசத்துல தான், அது கடைசி 10ல தான். இன்னைக்கு துணியால 4 மணி சம்பாதிக்க எவ்வளவு தியாகங்கள் செய்யறாங்க, எத்தனை இரவுகள் முடிச்சிருக்கிறாங்க, எத்தனை நாடுகளுக்கு போறாங்க, கட்ட தனிய ஆப்பிரிக்கான காட்டுகளுக்கு போறாங்க, தங்கம் வெள்ளி மாணிக்கத்துக்கு சிலர் உசுறு போகுது. ஒரு அற்ப துனியாவுக்கு இவ்வளவு தியாகம் செய்யறாங்க. அப்ப அந்த ஒரு பெரியார் சொல்றாரு, தருபுல் இஸ்ஸ ثم تنام ليلا يغوص البحر مثل اللآلي. நீ பெரிய அந்தஸ்து அடைய விரும்புறாய், இரவெல்லாம் தூங்குறாய். சோம்பேறியா இருந்து கொண்டு நீ பெரிய அந்தஸ்து அடைய நினைக்கிறாய், அதை எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறார். கடல்ல முத்து எடுக்கக்கூடிய ஒரு ஆள் கடல்ல முங்குறார், வெளியே வந்த முத்து இல்லைன்னு ஆள் செத்து விட்டுருவார். இப்பதான் ஆக்சிஜன் அது இது எல்லாமே இருக்கு. ஆள் கடலுக்கு போறார், உயிருக்கு ஆபத்து. மீன்கள் வந்து கொத்தி அதால டேமேஜ் பாதிப்புகள் உண்டாவே. பெரிய பெரிய மீன்கள் இருக்கு. அன்றைக்கு ஒருத்தர் என்ன காட்டுறாரு, அந்த பாருங்க, நான் அட்டை இருக்கிறது, அது அட்டை எடுக்க போயிட்டு பெரிய மீனோடு கொத்தி என்ற உடல்ல பாருங்க சதையே இல்லை ஒரு பகுதி. அந்த பெரியார் என்ன சொல்றாருடா, துனியாவில் ஒரு பொறுமதியான ஒன்றை எடுக்க மனிதன் உசுறு கொடுக்க தயாராகிறார். நீ அல்லாஹ்வை அடைய, அல்லாஹ்வை நெருக்க
அடைய, சொர்க்கத்தை உயர்ந்த தர்ஜாக்கள் அடைய, பெரிய அந்தஸ்து அடைய நீ தியாகம் செய்யாம எப்படி அடையன்னு வெளியே. அதனால மேலாக சொல்லி இந்த கடைசி 10 நாங்க ஏத்திக்காம கழிக்க முயற்சி. கடைசி 10 நாள் சிலோரு தியாகம். கடைசி 10 நாள்ல ஒத்தப்பட இரவையில் 5 நாள் 5 இரவைக்குள்ளதான் அதை வச்சு ரசூலுல்லாஹ் நோன்பு கடமையாக்கப்பட்டதுலேருந்து 10 நாளும் ஏத்திக்காம இருக்கு. கடைசி 10 மௌத்தாவுல வருஷம் முழுமையாக இருந்திருக்கிறாங்க ரமலான் மாதம் மௌத்தாவில வருஷம். அதனால அந்த நோக்கமே லைலத்துல் கத்ர் எப்படியாவது அடையும். மஸ்ஜிதில் இருக்கிறோம், எவ்வளவு பரக்கத்தால் மலக்குமாரோடு இருக்கிறோம், உள்ளங்கள் பரிசுத்தம் அடையும். 5 நேரம் இமாஜமாத்தோட தொலை கிடைக்கும், தஹஜ்ஜத் கிடைக்கும், குர்ஆனோட நல்ல டைம் கிடைக்கும், திக்ர் செய்ய டைம் கிடைக்கும், பயான்கள் நிகழ்ச்சிகள் நடக்கும், அதில் கலந்து கொள்ள கிடைக்கும். வீண் பேச்சுகள் இல்லை, தவறான மாற்றமான செயல்களை இது தவிர்த்திருக்கேன். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கமாக வச்சு முறையா புத்தர் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இருந்து அது கிடைக்கும். அல்லாஹ் அப்படி கிடைக்காத ஒரு முறையை வச்சு இல்லை, லேசாகி தான் வச்சு, ஆனால் ஒரு முயற்சியை எதிர்பார்க்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் குழுக்கள் எல்லாம் தஷ்கீல் பண்ணுறாங்க. நேற்று தெய்வ பெரிய பள்ளியில் பயான் இருந்துச்சு, மஹல்லா பயான். அதுலேயும் பயானுக்கு பின்னால் யார் அந்த இத்துக்காவுக்கு தயார் என்று பேர் கேட்டு மக்கள் உற்சாகப்படுத்தினாங்க. எல்லா இடத்துலையும் பயான்களுக்கு பின்னால் அதை உற்சாகப்படுத்தினாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் யார் தயார் கையெழுத்து காட்டுவோம். ஏத்துக்கா ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறார். ஒன்று நீங்கள் யோசிக்க தேவை. இன்ஷா அல்லாஹ் யார் தயார்? ஒரு முயற்சியோடு செய்வோம். இந்த வருஷம் ஒரு ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் சில சகோதரர்கள் தயாராகிட்டாங்க, வேற நியத்து வச்சிருக்கிறாங்க. மக்களும் ஒரு முயற்சி மசூரா பண்ணுங்க, ஏற்பாடுகளை செய்யுங்க. இங்கே மாஷா அல்லாஹ் இங்கே இருக்கிற நாட்கள் அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் சந்தோஷமா அதுக்குள்ள சால ஏற்பாடுகளை செய்வாங்க. ஏன்னா இப்படியாப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்ய கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அந்த அடிப்படையில் அதெல்லாம் நடக்கும். நாங்கள் ஒரு முயற்சியும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியங்களை இந்த வருஷம் எங்களுக்கு எப்படியாவது லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. يا الله நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பல தவறுகள் பாவங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ். எங்களை எல்லா ராசியங்களும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நீ மன்னிக்கக்கூடிய மகான் யா அல்லாஹ். எங்களை விட கெட்டவர்கள் மாற்றமானவர்களை மன்னித்திருக்கிறாய் யா அல்லாஹ். பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்து அவளியாக்கள் ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களையும் கல்லடியாருடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயா. எங்களையும் மன்னிச்சிருயா அல்லாஹ். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக தான் படைச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். தெரிந்து தெரியாமல் மறுக்கப்பட்டாக பல தவறுகள் எங்களால் நடந்திருக்கிறா அல்லாஹ். நாங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்வோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே மன்னிச்சு ரஹ்மானே இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். நீ அன்புள்ளவன் யா அல்லாஹ். நீ மன்னிச்சாதான் எங்களுக்கு இதேற்றம் கிடைக்கும் யா அல்லாஹ். மன்னிச்சாதான் உன பொருத்தத்தை அடையணும் யா அல்லாஹ். எங்களை தண்டிச்சுதான் யா அல்லாஹ். உன தண்டனைகள் எங்களால் தாங்க இல்லாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் சின்ன சின்ன பல்லு வலி தலைவலியே தாங்க இல்லாமல் தரவாகும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன வேதனைகள் எல்லாம் எங்களால் தாங்க இல்லாது யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை உள்ளங்கள்ல பாவங்களின் மீது எங்களுடைய மனைவி மக்கள் இடத்துல பாவத்தின் மீது வெறுப்பை உண்டாக்கிறியா அல்லாஹ். பாவமான காரியங்களை வெறுப்பாக ஆக்கிறியா அல்லாஹ். நன்மையான காரியங்களை விருப்பம் உள்ளதாக்கிறியா அல்லாஹ். அமல் இபாதத்துல இன்பத்தை தாயா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் எங்கட கையில இல்லையா அல்லாஹ். எங்களால மாற்றிக்கொள்ள இயலாது யா அல்லாஹ். நீ தான் எங்களோட உள்ளங்களை மாற்றி அமைக்கணும் யா அல்லாஹ். நாங்க திருந்தவனும் யா அல்லாஹ். நாங்க எங்களோட உள்ளத்துல எங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரணும் யா அல்லாஹ். நாங்க அதை ஆசைப்படுறோம், விரும்புறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை நெருக்கத்தை அடையணும் யா அல்லாஹ். உன்னை பொருத்தத்தை அடையணும் யா அல்லாஹ். உடைய சந்திக்க கூட நீ எங்களையும் கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்கணும் யா அல்லாஹ். முழுமையான தயாரிப்போடு
யா அல்லாஹ் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக, நீ எங்களுக்கு உதவி செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த முபாரக்கான மாதத்துல சிறப்பான நாட்கள்ல இடத்துல யா அல்லாஹ் கையேந்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பரிசுத்தமான தீனை எங்களுக்கு தந்தாய், உனக்கே எல்லா பாராட்டுகளும் புகழும் யா அல்லாஹ். ஈமான் இஸ்லாம் கலிமா அமல் செய்யக்கூடிய பாக்கியங்கள் துனியா அடிப்படையில் எத்தனையோ நியமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ள நல்லடியார்களா எங்களை ஆக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஆக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்ன செய்தியான தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்கட குடும்பத்தில் பலர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவருடைய அவர்களை சொந்தத்துடைய முன்னோரை ஆக்கிவே யா அல்லாஹ். அவருடைய துன்யாவுடைய வாழ்க்கையை விட ஆசிரியத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சோதனைகளுக்கு நன்மைகள் தா யா அல்லாஹ். எந்தெந்த சோதனைகளை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சோதனைகளுக்கு நன்மைகள் இல்லாமல் ஆக்கிறார் யா அல்லாஹ். நன்மைகளை தந்திரு யா அல்லாஹ். உன்னோட நெருக்கத்தை நசீவாகிற யா அல்லாஹ். உன்னோட பொருத்தத்தை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கிவே யா அல்லாஹ். தக்வாவுடைய பிள்ளைகளாக்கிவே யா அல்லாஹ். பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை சிறப்பாக்கிவே யா அல்லாஹ். பிள்ளைகள வாழ்க்கையில வரக்கச் செஞ்சிரு யா அல்லாஹ். பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைச்சு கொடுத்துரு யா அல்லாஹ். பிள்ளைகளை சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக்கிவே யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளால எங்களோட கண்கள் உள்ளங்கள் குளிர வேண்டும் யா அல்லாஹ். நல்ல அறிவு ஆற்றல் புத்தி விளம்பரங்களை கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா வகையான பித்னாக்கள் வழிகேடுகள் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க வாழ்க்கையில வரக்கச் செஞ்சிரு யா அல்லாஹ். எங்களுக்கு என்ன அளந்த ரிஸ்க கண்ணியமாக ஹலாலாக லேசாக தந்திரு யா அல்லாஹ். அளந்த ரிஸ்க வரக்கச் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் யாரிடத்திலே கையேந்த வச்சுதார யா அல்லாஹ். கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அளந்ததை கொண்டே போதுமாக்கி தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல அஹ்லாக்களை தந்திரு யா அல்லாஹ். எங்கள் நீங்கிற கெட்ட குணங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை அடியோடு இல்லாமல் ஆக்குவாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஹ்லாஸை நசீவாக்குவாயா, இஹ்லாஸை நசீவாக்குவாயா. துனியாவுடைய நோக்கத்துக்காக பேர் புகழ் பாராட்டுக்காக யா அல்லாஹ் எந்த ஒரு காரியத்தையும் நன்மையான காரியத்தை செய்வதை விட்டு பாதுகாப்பாயா. உனக்காக வாழ்ந்து உனக்காக மரணிக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்கட சக்கராத்துடைய நேரத்துல யா அல்லாஹ் எங்கட ரூஹை பார்த்து அமைதியான ரூஹே உன்னை ரப்பிடத்துல போ, ரப்ப உன்னை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில, ரப்ப உன்னை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில, நீ ரப்பை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில ரப்பு கிட்ட போ என்ற வார்த்தையை சொல்லுவாயே. அந்த வார்த்தைகளை காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில எங்கட ரூஹ் உடலில் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்கத்துடைய இன்பங்கள் பாக்கியங்களை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில ரூஹ் பிரிய வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்கு நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். நீ எல்லா பாக்கியங்களை தந்தருள்வாயாக. நபி கேட்ட எல்லா நலவுகளை கேட்கிறோம் யா அல்லாஹ். நபி பாதுகாப்பு தேர்ந்த எல்லா விடுதலை பாதுகாப்பாயாக. ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. ஹக்கை மேலோங்க செய்வாயாக. பாத்தில்களை அழித்தொழித்து விடுவாயாக. உலகத்திலே மேற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான சோதனை யுத்தத்தை நிறுத்தி விடுவாயாக யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தான் எங்களோட ரப்பு யா அல்லாஹ். மக்கள் தடமாறி பதறிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரமலானுடைய மாதம் யா அல்லாஹ். எத்தனையோ உயிர்கள் அநியாயமாக போய் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். பயங்கர அநியாயங்கள் செய்யப்படுகிறது யா அல்லாஹ். உன்னுடைய விரோதிகள் தீனுடைய விரோதிகள் இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய விரோதிகள் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களை அழித்து ஒழித்து விடுவாயா. அவருடைய அவ்வளவு திட்டங்களை சுக்குநூறாக்குவாயா யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயா யா அல்லாஹ். இந்த நாட்டிலே கலிமா சொல்லாத அத்தனை மக்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்குவாயா. ஒரு உலக மக்களுக்கு ஹிதாயத்தை நசீவாக்குவாயா. அவருடைய ஹிதாயத்தை காரணமாக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நீயே கபூல் செய்வாயா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل على النبي الأمي وآله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயானுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் ஒரு நேரம் பேசின பயான்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில கேள்வி கேட்கப்படும். அதுக்கு பதில் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தகுந்த வழியாக கொடுக்கப்படும். அதில் முதலாவது கேள்வி இது பயான ஆரம்பத்தில் உட்கார்ந்தவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் சொன்னாங்க 3 விஷயங்கள், ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய 3 விஷயத்தை சொன்னாங்க. அதில் ஏதாவது ஒன்று இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சவங்க கையை சுற்றி சொல்லணும். விஷயம் வருகிறாங்க விளையாட்டு ஆரம்பத்தில் அதில் பேசினாங்க. அதில் சொன்னார் ஒரு மனிதன் அழிக்கக்கூடிய 3 விஷயம், அதில் ஏதாவது ஒன்று சொல்லு. சொல்லு. சரியான பதில் சொல்லிட்டாங்க. 3 விஷயங்கள் அது மனிதனை நாசமாக்கக்கூடியது. அதில் ஒன்று தான் இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, ஒருத்தர் அவருடைய அமலை கொண்டு அவரை திருப்தி அடையும். அதை தான் அவர் சொன்னார். அவர் விலங்கியமாக சொன்னார். அடுத்தது அது சொன்னாங்க தியாமுல்லை இரவையில் கடைசி 10 அதாவது தியாமுல்லை வலிமையாக நடக்குது. சில பகுதிகளில் டெய்லி ரமலான் ஆரம்பத்துலேருந்தே தியாமுல்லை நடக்குது. பொருளில் சில பகுதிகள், சில மஸ்ஜிதுகள். மாஷா அல்லாஹ். எங்களுக்கு அப்படி இல்லை, கடைசி 10லையாவது பொதுவாக எல்லா இடத்துலையும் தியாமுல்லை நடக்குது. அதில் கட்டாயம் நாங்கள் கலந்து கொள்ள முயற்சி செய்யணும். ஏனென்றால் குறைஞ்சது அந்த கடைசி 10 நாள்லையாவது இரவு ஹயாத்தாக்கணும். மீனாங்க மகரிபிலேருந்து ஃபஜ்ர் வரைக்குமாவது என்ற டைம் கொடுத்து, கடைசி 10 நாளில் மகரிபிலேருந்து ஃபஜ்ர் வரைக்குமாவது டைம் கொடுக்க முயற்சி செஞ்சோம்னா அந்த நேரத்தில் தான் இப்படி லைலத்துல் கத்ர் இருக்கு. லைலத்துல் கத்ர் பகலையில் இல்லை, இரவையில் தான் இருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் நாங்களும் அதில் கலந்து கொண்டதோடு எங்களை மக்கியவங்களையும் நாங்கள் எங்களை தெரிஞ்சவங்க மொஹம்பத்தானவங்க கூட்டாளிமார்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் எப்படி அமைப்புகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைலில் நாங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சிகள் செய்கிறோம். இந்த வருஷம் கடைசி 10 எப்படியாவது நாங்கள் லைலத்துல் கத்ர் அடையணும். அல்லாஹ்கிட்டே துஆ கேட்டு நல்ல ஒரு முயற்சியும் செய்வோம். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை எல்லோரும் நசீபாக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ். அதே போல ஈத்திகாஃபுக்கு நியத் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கேடிசிக்கு கூட யாராவது ஒரு உறுப்பினரை சந்திச்சு அவரோட பெயர்களை கொடுத்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ் ஈத்திகாஃப் மகரிபிலிருந்து தஹஜ்ஜுத் வரைக்கும் இப்போவேலும் இல்லாட்டி ஃபுல் டே ஈத்திகாஃப் இப்போவேலும் நியத் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் அவரோட கேடிசியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பொறுப்பாக செய்யக்கூடியவங்க யாராவது அவரோட பெயர்களை கொடுத்துவோம். இன்ஷா அல்லாஹ். பதில் சொன்னவர்கள் இன்ஷா அல்லாஹ்